தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நேற்று நடைபெற்ற பயங்கரமான தாக்குதல்ல கிட்டத்தட்ட 28 பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. பல பேர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில சிகிச்சையிலையும் இருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஆண்களை மட்டுமே குறிவைத்து நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலாகவும் பார்க்கப்படுது. இந்த தாக்குதல்ல இறந்து போனவர்களினுடைய பெயர்களும் வெளியாகி இருக்கு. அந்த 28 பேர்ல எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் இருக்காங்க. குறிப்பா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த தாக்குதல்ல பலியாகி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. ஆனா இந்தியால இதற்கு முன்னாடி நடந்த தீவிரவாத சம்பவங்களாக இருக்கட்டும், இப்ப நடந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு மதம் சார்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் நடைபெறுவதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்திய மக்களை நம்ம பலி கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர, அதை தாண்டி இதை அரசியலாக்கக்கூடிய மத அரசியலை இதுல நிகழ்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பலரினுடைய இன்னைக்கு வேண்டுகோளா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே இதுல இருந்து மத அரசியலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற நோக்குல பலரும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ நிச்சயமா அதை வாங்கி கொடுக்கணும். இந்தியால இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எல்லாவற்றையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுடைய எண்ணமா இருக்கணுமே தவிர, அதை வைத்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு மனநிலையை தான் குறிக்குது. இன்னைக்கு இதனால உயிரிழந்திருக்கிறது 28 இந்தியர்கள். அவர்களை மனிதர்களா பார்க்கணும், இந்தியர்களா பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த இறப்புல கூட அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த தாக்குதல் நடத்த போறதுக்கான செய்தி உளவுத்துறைக்கு ஏற்கனவே கிடைத்ததாகவும் அதை அவங்க கவனிக்காம விட்டதாகவும் நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா இராணுவத்துக்கு ஆட்களே தேர்வு செய்யப்படல அப்படின்னு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் நேரடியாகவே செய்தித்துறைகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அரசினுடைய தவறுகளை சரி செய்யறதுக்கு பதிலா பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா தீவிரவாதிகளை அடுத்து எந்த ஒரு நடவடிக்கையிலையும் அவங்க ஈடுபடாம இருக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பதிலா ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களையே குற்றவாளிகள் ஆக்குறது அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படி ஒரு தனிநபரோ ஒரு குழுவாகவோ சேர்ந்து அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய தீவிரவாத செயலுக்கு எதிராக மதம் கடந்து நம்ம எல்லாருமே ஓர் அணியில திரண்டு போராட வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத பிளவுபடுத்தக்கூடிய மத அரசியல்ல சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.